ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். இது வந்து நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குடல் புண்ணி இருக்கிறவங்க, இல்லை ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெசிப்பிங்க இது. குழந்தைங்களுக்குமே இப்போ காலையில் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அது லஞ்ச் வரைக்கும் நல்லாவே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சின்ன டம்ளர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுலேயே இன்னொரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ கழுவிட்டு இதையும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊறினா தான் இது நம்ம அரைக்கும்போது நல்லா மையாக அரைச்சி எடுக்க முடியும். இப்போ இதை ஊறிட்டுருக்கட்டும். இப்போ இது அரிசி அரைக்கிற டைமும் ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு தேங்காய் இளந்தேங்காயாக எடுத்துகிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் எடுக்கும்போது என்ன ஒரு டிப் அப்படின்னா, நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக தண்ணி கொஞ்சம் வெதுப்பான சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஊற்றி தேங்காய் பால் புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பால் ஈஸியாக இருக்கும், நம்ம புளியறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் போட்டு அரைக்கும் போது இது கூடயே ஒரு 4 ஏலக்காவையும் போட்டு அரைச்சிட்டேங்க. நான் தனியாக ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறதில்ல, இதுலேயே நான் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ ஒரு 300 ml அளவு தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, 2வது பால் எடுக்கிறதுக்கு ஒரு 100 ml 150 ml தண்ணி ஊற்றி 2வது தடவையும் பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த பணியாரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடுச்சுன்னா ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. அதனால் தேங்காய் பால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எடுத்துருக்க தேங்காய் பால் கலவானா சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வெள்ளை சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் வேறு சர்க்கரை எதுவும் சேர்த்து நான் இது வரைக்கும் பால் பணியாரம் செஞ்சதில்லை. அதனால் வெள்ளை சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேங்க. இந்த இனிப்பு வந்து அவங்க சாப்பிட்றத பொறுத்து, எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு மட்டும் தான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு, அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுபோல் அரைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அரைச்சேன். கொஞ்சம் தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு ஒரு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி கிள்ளி போடுற அளவுக்கு வரணும். அப்படிங்கிறதுனால அது தண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக தான் ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நான் ஏற்கனவே வானல் வச்சு எண்ணெய் வச்சுட்டேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கல, மீடியமில் வச்சு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேங்க. இந்த மாவு எடுக்கும்போதே கையில் நிறையா எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது பெருசு பெருசாக உழுக ஆரம்பிச்சிடும். அதனால் எடுக்கும்போதே சும்மா 4 விரல் அப்படி அந்த அளவுக்கு மட்டும் எடுத்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுக்கலாங்க. பால் பணியாரம் அப்படின்னாலே இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இப்படி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை இதை விட குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது தான் நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் பொறுத்த வரைக்கும் கலர் ரொம்ப மாறிடக்கூடாதுங்க. டார்க் கலர் ஆகிடக்கூடாது. லைட் கோல்டன் கலர் வரும் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே எடுத்துடணும். ஆனால் நல்லா மொறுமொறுனும் இருக்குங்க. இந்த பணியாரத்தோட ஸ்பெஷலே மேலே வந்து நல்லா அந்த தோல் மட்டும்தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவுட்டர் லேயர். மற்றபடி உள்ளே வந்து எதுவுமே இருக்காது, மாவு இருக்காது, எதுவும் இருக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பணியாரம் போடும்போதுமே கொஞ்சம் அகலமான வானலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இது தனித்தனியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்க எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க நல்லாயிருக்குங்க. அதே போல் இந்த பணியாரத்துக்கு நம்ம இட்லி மாவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் உப்பு போட்டு கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உளுந்த மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கை எடுத்து கூட நம்ம பணியாரம் போட்டுக்கலாம். இந்த பணியாரத்தை எல்லா பக்கத்துலேயும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துடலாங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்க அது அடியில் வந்து கலர் ரொம்ப மாறிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு தான் நம்ம எடுக்கணும். இதே மாதிரி நான் இப்போ எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாவு போட்டுட்டு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நல்லா 2 தடவை திருப்பி விட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் தான் அழகாக ஃப்ரை ஆகி வந்துடும். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோ அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா சின்ன சின்னதாக போடுறதுனால ரொம்ப வேலையாக இருக்குமோ அப்படின்லாம் சில பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ எல்லா மாவையும் போட்டு எடுத்தாச்சுங்க. பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரமும் ரெடியாக இருக்குது, தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த பணியாரத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சொன்னால் தெரியாதுங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான், ஒரு டைம் சாப்பிட்டிங்கன்னா தான் இதோட தெரியும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ரெசிபியும் கிடையாது. ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம்.
இப்போது சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படலாம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் சின்ன ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.